அன்பான தமிழ் உள்ளவங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் பர்சன். பார்க்கலாம் இப்போ உங்கள் பர்சன் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு. நான் ப்ரீ ஷஃபில் பண்ணலை. ஓகே, ப்ளீஸ் பிரஸ் channel messages from collective's person. Channel messages, what is the energy of their connection? Channel messages from collective's person's press. அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ட்ராமா. ஓகே, ஹோப் யூ ஆர் டூயிங் வெல் வந்து பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ நீங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது வந்து இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ உங்களோட பாட்டம் எனர்ஜியாக இருக்குது. இது ட்ராமா இருக்கனால மேபி உங்களோட பாஸ்ட் எனர்ஜியாக இருக்கலாம். லெட்ஸ் கிளாரிஃபை. ஐ கான்ட் டாக் டு யூ ரைட் நவ். சம் கைண்ட் ஆஃப் பிளாக்கேஜ் இருக்குது அங்கே, அதனால தான் சொல்கிறேன். மேபி இட்ஸ் பாஸ்ட் பர்சன். ஐ கான்ட் கம் டு யூ நவ். எல்லாமே ஐ கான் டூ. ஏன் அப்படின்னா ட்ராமா. ஸோ இது என்ன ட்ராமாங்கிறது நம்ம பார்க்கலாம். ஏதோ ஒரு ட்ராமா மேபி உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் லைஃப்பில் போயிட்டுருக்கு, இல்லைனா வந்து உங்களோட பாஸ்ட் எக்ஸோட எனர்ஜியில் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இது உங்களோட பர்சனோட எனர்ஜியா இல்லை எக்ஸோட எனர்ஜியா அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளீஸ் ப்ரெஸ் வாட் இஸ் த எனர்ஜி ஆஃப் கலெக்டிவ்ஸ் கனெக்ஷன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ரெட் வந்துச்சு. லெட் ஹர் கோ. என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க உங்கள் பர்சன் சுற்றி, இல்லைனா உங்களோட எக்ஸை சுற்றி இருக்க எனர்ஜி வந்து உங்களை விட்டுட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் ஸ்க்ரீமிங் அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அது அவங்களால பண்ண முடியல. சம்படி ஸ்க்ரீமிங், கத்திகிட்ருக்காங்க உள்ளுக்குள்ளே. மேபி நீங்கள் வந்து குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. வெரி அட்ராக்டிவ். பி ஆல் ரைட். லாட் ஆஃப் கார்ட்ஸ். ஈஸி ஆன் மீ. மேபி யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஆவலாக இருக்காங்க. ஆவலானா என்ன சொல்கிறது, இந்த டெஸ்பரேட் எனர்ஜி. நல்லபடியான எனர்ஜி கிடையாது. அவங்க உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கு வந்து துடிச்சிட்ருக்காங்க. டிஃப்ரெண்ட். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். நிறைய எனர்ஜி ஃப்ளிப் ஆகுது பாருங்கள். ஸோ எனர்ஜி மேனிப்புலேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் இந்த நியூ மூனில், அதாவது 22ஆம் தேதி நைட்டு ஸ்பெல் ஒர்க் நடந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் கனெக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு சர்ஃபேஸ் ப்ரெஷர், நிறைய ப்ரெஷர் போயிட்டுருக்கு ஒருத்தங்களோட லைஃப்பில். இந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூவி நேம் என்கேண்டோ. சாரி, இது வந்து அனிமேட்டட் மூவி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க மேலே எக்ஸ்பெக்டேஷனால் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ராமா அதனால தான் அவங்கள சுற்றி ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வர முடியல, உங்களை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லி ப்ரெஷர் இருக்குது. ஆனால் அது யாருன்னு தெரில. லெட்ஸ் செக் த எனர்ஜி. ஒன் கிஸ் இஸ் ஆல் இட் டேக்ஸ். ஃபாலிங் இன் லவ் வித் மீ. பாசிபிலிட்டிஸ். ஐ லுக் லைக் ஆல் யூ நீட். லெட் மீ டேக் த night. I love real easy and I know that you will still wanna see me on the Sunday morning. Music real loud. Let me love you while the moon is still out. Something in you lit up heaven in me. The feeling won't let me sleep because I'm lost in the way you move, the way you feel. I just want to feel your skin on mine. இது கொஞ்சம் டீப்பாக போகுது. ஸோ ரொம்ப ரொமான்டிக் எனர்ஜியில் இருக்குது. நான் இந்த ரெண்டு எனர்ஜியுமே கிளாரிஃபை பண்ணி, இட்ஸ் லைக் டிவைன். நம்ம அடிக்கடி நம்ம ரீடிங்கில் பார்த்துட்ருப்போம். உங்களோட பாஸ்ட் கர்மா, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்பெல் ஒர்க், இல்லைனா வந்து காமிக்கு உங்களை வந்து இந்த பாய்சனஸ் ஆப்பிள்லாம் கொடுத்து உங்களை வந்து ஒரு மாதிரி ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா த ட்ரூ லவ்ஸ் கிஸ். அதுதான் அந்த தமிழில் சொல்கிறேன். உங்களோட உண்மையான காதலோட அந்த ஒரு முத்தம் தான் வந்து உங்களை அந்த கர்ஸில் இருந்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா இது வந்து டிவைன் லவ். ஸோ இது வந்து உங்களோட டிவைன் லவ்வா இல்லை இந்த பாஸ்ட் பர்சனோட லஸ்ட் எனர்ஜி அப்படின்னு பார்க்கலாம். ரெக்லெஸ். ஐ ஸ்டில் ஹாவ் த லெட்டர் யூ ரோட் வென் யூ டோல்ட் மீ தட் ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் யூ வுட் எவர் வாண்ட் இன் யுவர் லைஃப்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்லெஸ். உங்களோட இதயத்தை ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ண ஒரு எனர்ஜி. அதாவது உங்ககிட்ட நிறையா பொய் சொல்லியிருக்கலாம். நீ தான் வந்து என் வாழ்க்கையில் இருக்க ஒரே தேவதை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் பின்னாடி பல தேவதை க்யூவில் நின்று அதை மறைச்சாச்சு. இட்ஸ் ரெக்லெஸ் எனர்ஜி. உங்களோட ஹார்ட்டை பிரேக் பண்ணியாச்சு. உங்ககிட்ட நிறையா ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்த எனர்ஜி. ஸோ இதையும் நான் இந்த சைட் தான் வைக்கிறேன். இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து உங்களோட ப்ரெசென்ட் பர்சனோட எனர்ஜியில் உங்களோட ப்ரெசென்ட் பர்சனோட எனர்ஜி. லெட்ஸ் கிளாரிஃபை. ஐம் நாட் கோயிங் டு சே. நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சம் கைண்ட் ஆஃப் ட்ராமா போயிட்டுருக்கு. மேரேஜ். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு எனர்ஜி உங்களோட எனர்ஜி இல்லை இங்கே. ப்ளீஸ் பெரிஸ், ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஒன் கிஸ். ஹூஸ் எனர்ஜி இஸ் தட்? ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஒன் கிஸ். ஸ்டப்பர்ன் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து லஸ்ட்ஃபுல் எனர்ஜி தான். இந்த ரீடிங்கே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு உங்களோட எக்ஸோட எனர்ஜி. உங்களோட ப்ரெசென்ட் பர்சனோட எனர்ஜி இங்கே இல்லவே இல்லை. பாட்டம் டெக்கில் இருக்குது லவ்வர்ஸ் கார்டு. ஸோ உங்களோட காதலோட எனர்ஜி இது கிடையாது. இது வந்து உங்களோட பாஸ்ட் பர்சனோட எனர்ஜி. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப உங்கள் மேலே கிளிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட சந்தோஷம் இந்த எனர்ஜி கிடையவே கிடையாது. ஃபார் ஷுர் உங்களோட சந்தோஷம் வந்து இந்த இம்பேலன்ஸ் கிடையாது. பாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை உங்களை ஏமாற்றிருக்காங்க. தான் இந்த ரெக்லெஸ் எனர்ஜி. ஸோ இப்போ என்ன ட்ராமா போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்குது. ட்ராமா, ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து சுற்றி இருக்க இப்போ சொசைட்டியோட, அதாவது ஒரு க்ளோஸ் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அவங்க சில போலியான கௌரவங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கலாம். ஏன்னா வந்து இட்ஸ் லைக் காதல் விஷயத்தில் எனக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்கள வந்து அப்பயே கழட்டி விட்ருங்க. அது வந்து செகண்ட் தாட்டே வேண்டாம். அப்படிப்பட்டவங்களால வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்க முடியும். நீ காதல் அப்படிங்கிற விஷயம் டூ பர்சனல். இதில் தேர்ட் பர்சனோட ஒப்பீனியன் வந்து என்னை வந்து என்னோடய காதலை வந்து நான் மாற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற எனர்ஜி வந்து ஒன்று டிவைன் கவுண்டர் பார்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களையும் நீங்கள் ஏமாற்றிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு சோக டியூன் போட்டு உட்காந்துட்ருப்பீங்க. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். இந்த பர்சன் ஒரு ட்ராமா பாண்டு. அடுத்தது வந்து இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ். ரெண்டாவது எக்ஸ்கியூஸ் ஏதாவது சொன்னாங்க, என்னால் பண்ண முடியாது, ஐ ஹேவ் சிச்சுவேஷன்ஷிப்பு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனோடு நீ குடும்பம் நடத்திக்கோ அப்படின்னு போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த டிவைன் ஃபெமினன் எனர்ஜியை வந்து விட்டு கொடுக்கவே கூடாது. அது யாராக இருந்தால் என்ன, டிவைன் மாஸ்குலினாக இருந்தாலும் அவங்க பவரில் நின்னா மட்டும்தான் டிவைன் மாஸ்குலின், இல்லைனா அது டம்மி மாஸ்குலின், அவ்வளோதான். சர்ஃபேஸ் ப்ரெஷர் இருக்குது, வெரி கிளியர் மெசேஜ். அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரெஷரில் போயிட்டுருக்காங்க. ஃபேமிலி ட்ராமா, உங்களை வந்து விட்டுட்டு வர சொல்லி ட்ராமா போயிட்டுருக்கு. அதனால உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஐ கான் கம் நியர் யூ, ஐ கான் டாக் டு யூ. ஏன்னா அங்கே கண்ட்ரோல் வேற எங்கேயோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி அடுத்தவங்ககிட்ட கண்ட்ரோல் கொடுத்துட்ருக்க ஒரு பர்சனை வி கான் கால் டிவைன் மாஸ்குலின். ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது உங்களோட அலைன்டு லவ் கிடையவே கிடையாது. அவங்க வந்து இன்னுமே உங்களை தான் பிடிச்சுன்னு தொங்கின்னு இருக்காங்க. அவங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பிரபஞ்சம் இது வந்து ஆக்சுவலாக 6 ஆஃப் பென்டிகல்ஸ் ரைட்டில் வந்துச்சு, அப் ரைட்டில் வந்துச்சு. ஆனால் என் கைப்பட்டு திரும்பிடுச்சு. ஸோ அவங்க ப்ரிட்டன் பண்ண போகிறாங்க, நடிக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா நான் மேலே பழைய காதலோடு தான் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முத்தம் போதும், எல்லாமே மாறிடும். அந்த ஒரு நாள் ஒரு நொடி போதும், அப்படியே உனக்கு என் மேலே காதல் பொங்கி வழியும் அப்படின்னு ஏதோ ஒரு ட்ராமா கற்பனை உலகத்தில் இந்த ஜெய்வன் இருக்குது. ஸோ உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. என்னமோ அன்றைக்கி நான் மட்டும் தான் சொன்னால் உன் பின்னாடி ஒரு 10 பேர் க்யூவில் நின்ன விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வந்துட்டீங்க அதுலேருந்து. உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஃப்ராடு அப்படின்னா. ஸோ யூ ஆர் டன். உங்கள் எனர்ஜியில் இப்போ இருக்கிறது புது காதல். இதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி. இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் நீங்கள் புது காதல், அதாவது உங்களோட வாழ்க்கையவே புதுசாக மாற்றிக்க தயாராக இருக்கீங்க இந்த காதல்னால, இந்த புது எனர்ஜினால, திஸ் டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜினால. நீங்கள் எப்படி இந்த எனர்ஜிக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் எனர்ஜியில் நீங்கள், அதாவது உங்களோட வேல்யூவை நீங்கள் ரியலைஸ் பண்ணனால மட்டும்தான் நீங்கள் இந்த எனர்ஜியில் இருக்கீங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்களோட காதல் வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். இது வந்து உங்களுக்கான எனர்ஜி இல்லை. ப்ளீஸ் லீவ் திஸ் எனர்ஜி பிஹைண்ட். இதை விட்டுடுங்க ப்ளீஸ். ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் டிவைன் கவுண்டர் பார்ட். Channel messages from collectives divine counterpart energy. Divine counterpart energy. ஸ்டில் ஏன் இந்த எனர்ஜி வந்து உங்கள் இதில் கிளிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, நான் தான் சொன்னேனே இந்த 22nd இந்த எனர்ஜி வந்து திரும்ப உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரத்துக்கு ஏதோ ஒரு ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த 9 of swords அவங்க கோ த்ரூ பண்ணது இப்போ நைட் மேர்.
இந்த பர்சன் இன்னும் ஹீல் ஆயிட்டாங்களா பாஸ்ட் பர்சன் அப்படின்னா இல்லை, ட்ராமா தான் போடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்துன்னு இருக்கிறது கமிட்மெண்ட். இந்த பாஸ்ட் பர்சன் பாஸ்ட்டில் உங்களை ஜகிள் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு ட்ராமாவை காப்பாற்றுறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் வந்துன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிட்மெண்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூ காட் கிளாரிட்டி. உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோ இந்த காதலை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ஒரு நொடி கூட தயங்க மாட்டாங்க. அவங்க சில இம்பேலன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து இப்போது இட்ஸ் ஃபேடிங். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்கள் கையில் 2 இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இல்லை, இது வந்து வெறும் மாயை. அந்த எனர்ஜி வந்து உங்களை விட்டு போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும் இதுதான் உங்களோட ஒரே ஒரு கப், இதுதான் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், இதை தான் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து மேலே பறந்து போயிட்டுருக்கு, காற்று மாதிரி ஆயிடுச்சு, பலூன் மாதிரி ஆயிடுச்சு, இட்ஸ் ஃப்ளையிங். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறது, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்து இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுக்குள்ளே இந்த பர்சன் வந்து உங்களை பிடிச்சிக்கலாமான்னு பார்க்குறாங்க. உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களோட பர்சன், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். யூ காட் கிளாரிட்டி. அவங்க உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டுருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டிகல்ஸ். இங்கே 6 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்ரைட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி கவலையே பட தேவையில்லை. உங்களோட காதல் வாழ்க்கை கல்யாணத்தில் தான் முடியும். அந்த கல்யாண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் 2 பேருமே பேலன்ஸில் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கலாம், இல்லைனா இன்னும் ஃபிகர் அவுட் பண்ணல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கலாம். பட் கமிட்மெண்ட் இஸ் கம்மிங் உங்களோட புது காதல் வாழ்க்கையில். ஸோ இந்த பழைய பர்சன் தான், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. கார்டு வரல, ஏன்னா நான் டெக்கு தலைகளை பிடிச்சிட்ருக்கேன். கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ். த எம்ப்ரஸ். இன்னும் நீங்கள் வந்து இந்த எம்ப்ரஸ் கம்ப்ளீட் எனர்ஜியோட அலைன் ஆகலை, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த இம்பேலன்ஸ். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் எம்ப்ரஸ் எனர்ஜிக்கு யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் இப்போ தான் உங்கள் பவரை ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எது வேணும், எது சரி, எது தவறு, நான் முக்கியம், என்னோட சந்தோஷம் முக்கியம். இப்போ நீங்கள் உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ரஸ் கார்டு கொஞ்சம் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கீங்க. அந்த பவரை, அந்த எம்ப்ரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிரீடத்தை தலையில் சுமந்துட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறிங்க. மேபி புதுசாக இருக்கலாம். நீங்கள் இந்த பவரை எடுக்க தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்கள் வாழ்க்கையில், இந்த ஆப்ஷன் நான் சொல்ல மாட்டேன், அந்த பழைய எனர்ஜி உங்களை விட்டு அப்படியே ஃபேடவே ஆகிட்டே இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இந்த கமிட்மெண்ட், உங்களோட காதல், பேலன்ஸ் எல்லாமே திரும்ப வருது. ஸோ திரும்ப இந்த எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வர்றது வந்து உங்களை குழப்பி விட முடியுமான்னு பார்க்குறது. ஏன் இந்த பர்சன் வராங்க அப்படின்னா, இந்த பர்சன் கோத்ரூ பண்ணுற வலியோட லெவல் வந்து வேறு. இங்கே இருக்கிறது அவங்களுக்கு ஒரே ஒரு வெள்ளைக்காக்கா. அந்த வெள்ளைக்காக்கா யாருன்னா இங்கே நீங்கள், இந்த ஆப்ஷன். இந்த வெள்ளைக்காக்கா வந்து ஃபேட் ஆகிட்டு இருக்குது. இது எல்லா காக்காவும் கருப்பாக இருக்குது. அவங்கள சுற்றி இத்தனை காக்காங்க இருக்குது, அவங்கள கொத்தி சாப்பிட்றதுக்கு, இல்லைனா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வழி காட்டிகிட்டு இருந்த ஒரே ஒரு வெள்ளைக்காக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஆனால் இங்கே நீங்களும் வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு புரியுது, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டோன்னா நம்மளால் வந்து இந்த காதலை வந்து திரும்ப பெற முடியாது அப்படின்னு. ஆனால் இது வந்து அவங்களோட கற்பனை தான். நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் இங்கே போயிடுச்சு, கமிட்மெண்ட் போயிடுச்சு, ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட். யூ காட் கிளாரிட்டி. இந்த பர்சனை பற்றி ரகசியமும் உங்களுக்கு தெரியும், இந்த பர்சனோட கேரக்டரும் உங்களுக்கு தெரியும். யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் ஆல்ரெடி வந்து 9 ஆஃப் வான்ஸ். யூ பிளாக் திஸ் பர்சன். நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ். வாட் இஸ் திஸ் 2 ஆஃப் பென்டிகல்ஸ்? 5 ஆஃப் வான்ஸ். Hanged Man. ஸோ நான் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் அந்த ஜக்லிங் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணேன். ஆனால் இந்த எனர்ஜி கிளாரிஃபை பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டக் எனர்ஜி அண்ட் இம்பேலன்ஸ், அந்த 6 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியை என்ன அப்படின்னா, அவங்கள சுற்றி நிறைய கூட்டங்கள், நான் சொன்னது காக்கா கூட்டம், நாய் கூட்டம், நரி கூட்டம், நிறைய கூட்டம் இருக்குது. அதனால் இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணாங்க, எங்கேயோ மாட்டிகிட்ருக்காங்க. ஸோ 8 ஆஃப் வான்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் வந்து உங்களுக்கு பாட்டம் டெக் எனர்ஜியில் இருக்குது. ஸோ அவங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. பாஸ்ட் பர்சனை சொல்கிறேன்னா, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டில் அவங்களோட ஃபேமிலி ட்ராமா இருக்குது. யாரோ அவங்கள வந்து பிடிச்சி வைக்கிறாங்களா, யாரோ அவங்கள ட்ராமா போடுறாங்களா, யாரோ அவங்கள சுற்றி பிரச்சனை க்ரியேட் பண்ணுறாங்களா, யாரோ அவங்க இல்லை, நீங்களும் இல்லை.
காதல் வாழ்க்கையில் அந்த யாரோக்கு என்ன ரோல்னு எனக்கு தெரியல. பட் தட் இஸ் தேர் கர்மா. அதை அப்படியே விட்டுருங்க. அவங்க யாரோட சண்டை போட்டு தேமேன்னு இருக்கட்டும். நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் காதலோட கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் வரும். இது 8 of Wands எனர்ஜி. கம்யூனிகேஷன் இஸ் கம்மிங். உங்கள் பர்சன், அதாவது உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட், அதுக்கான எல்லா எஃபர்ட்டையும் போடுவாங்க. நீங்கள் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கரியரில். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த பாஸ்ட் பர்சனுக்கு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஷிப் தான் இந்த ட்ராமா நடக்கிறதுக்கு காரணம். யாரோ அவங்களோட காசு திருடி வச்சுட்டாங்க, இல்லைனா யாரோ காசு தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ காதலாக காசான்னு பார்க்கும்போது தே ஆர் சூஸிங் காசு. ஸோ அகெயின் இந்த பர்சனோட வேல்யூ அவ்வளோதான். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நம்ம இந்த சீட்டை என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப அப்பட்டமாக வருது. ஐ ஸ்லெப்ட் வித் யுவர் ஃப்ரெண்ட், இட்ஸ் அ சீக்ரெட். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாரோடையோ அந்த பாஸ்ட் பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, இல்லைனா இருக்காங்க. அது ஒரு சீக்ரெட், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஐ நோ இட்ஸ் ஓவர் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட், ஃபீலிங் லைக் எ ஃபெயிலியர். ஸோ இந்த பாஸ்ட் பர்சனுக்கு நல்லாவே தெரியும் என்ன அப்படின்னா, இது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கையை விட்டுட்டு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போயாச்சு. உங்களோட ஃபோக்கஸ் இப்போ உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் மேலே தான் இருக்குது. உங்களோட கமிட்மெண்ட் மேலே தான் இருக்குது. நீங்கள் யூ ஆர் ஃபோக்கஸ்ட். அது தெரியும். ஆனால் வந்து அவங்க அதை ஏற்றுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. யூ மே நாட் லைக் மீ இஃப் யூ நோ த ரியல் மீ. அதான் இந்த சீக்ரெட், இந்த ஃப்ரெண்டோட குஷாலாக இருந்ததெல்லாம் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் செஞ்சு விட்ருவீங்கன்னு தெரியும். அதுதான் இப்போ வெளியில் வருது. சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரும். யூ கேன் ட்ரஸ்ட் மீ நவ், ஐ ஆம் அ நியூ பர்சன். இது வந்து கண்டிப்பாக அந்த பாஸ்ட் பர்சன் கிடையாது, அவங்க ட்ராமா தான். யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் டிவைன் கவுண்டர் பார்ட். அந்த எனர்ஜியை நான் வந்து இதில் எனக்கு எடுத்தோன்னே அதுதான் பட்டது. ஸோ திஸ் ட்ராமா பாண்ட் பர்சன் விட்டுருங்க, அது அப்படியே போட்டும். ஐ மூவிங் ஆன் ஃப்ரம் மை பாஸ்ட், ஐ வாண்ட் டு சி யூ. ஸோ இது வந்து இந்த பாஸ்ட் பர்சன். அந்த பாஸ்ட் பர்சன் உங்ககிட்ட வர நினைக்கிறது, துடிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் வந்து காதல் வாழ்க்கையில் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. தட் கிளிங்கி எனர்ஜி, இது என்னோடது எல்லாமே அவங்களுக்கு வேணுமா. ஸோ வந்து இந்த காசும் வேணும், இந்த ட்ராமாவும் வேணும், இந்த காமிக் எனர்ஜியும் வேணும், நீங்களும் வேணும். கடவுள் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் பாசிபிள் இல்லை, நீ விளையாடுறது வந்து போங்காட்டம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து உங்கள் வேலையை பாருங்கள். ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். அநேகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வெளியில் தான் விழுந்தது. ஐ திங்க் நீங்கள் பார்க்கலாம், வாய்ப்பில்லை. ஸோ இது வந்து ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி. அதாவது இந்த எனர்ஜி செக்ஷுவல் எனர்ஜி. இந்த பாஸ்ட் பர்சன் திருந்தவே இல்லை, ஒரு துளி திருந்தலை. ஸோ பார்த்துக்கோங்க, அது திருந்தின மாதிரி நடிச்சதுட்டு இருக்கு. ப்ளீஸ் ப்ரெஸ் சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி. அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்கள் காதல் வாழ்க்கை முன்னாடி போகும். நீங்கள் அதுக்கிட்ட வந்து அந்த ஜேர்னியில் போய் நான் வந்து ஏமாத்துறேன், ஃப்ராட் பண்ணுறேன் அப்படின்னா கடவுள் வந்து பார்த்துட்டே இருப்பார். ஓப்பா ஃப்ராட் பண்ணுறியா, பொய் சொல்கிறியா, ஏமாத்துறியா, ஃப்ரெண்டோட போய் குஷாலாக இருந்துட்டு வரியா, உன்னை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ மை காட், உங்களுக்கு ப்ரப்போசல் நிச்சயமாக வந்துட்டே இருக்கு. நேற்றுலேருந்து இதை என்ன படாத பாடுபடுத்தின்னு இருக்கு. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். இது வந்து ட்ராமா. அடுத்த ட்ராமா நீ வந்து ஓ மை காட், இந்த உங்கள் காதல், உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் உங்ககிட்ட நிச்சயமாக காதல் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் இது ஒரு ட்ராப் வைக்குது. திங்க் பிஃபோர் யூ ஆக்டா. ஸோ இது வந்து ரொம்ப மகா புனிதமான ஜென்மம். இந்த ஜென்மம் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க யாருக்கு அப்படின்னா த எம்ப்ரஸ்க்கு. யோசிச்சு செயல்படு அப்படின்னு. ஏன்னா அப்போ தானே நான் ஏதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன். ட்ராமா ட்ராமா ட்ராமா. ஸோ இந்த பர்சனோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. நான் இங்கே நிறுத்திக்கிறேன். ஐ வில் டூ another reading for sure. ஜெய் சாரம், God bless you.